இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவரே கிரியை செய்ய வேண்டும். அவரே நமக்கு பதிலாக செயல்பட வேண்டும். அவர் நம்முடைய சார்பில் இருந்து தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பார்க்கறதுக்கு தான் நம்ம இருப்போம், ஆனால் செயல்படுறதெல்லாம் அவர் செயல்படணும்னு விரும்புகிறார். அது குறிப்பாக நமக்கு யாராவது தீமை செய்யறாங்க அப்படின்னா, நம்மளை துன்பப்படுத்துறாங்க அப்படின்னா, நம்மளை வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னா, நம்மளை குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க, நம்மளை தொடர்ந்து அள வச்சுட்டே இருக்கிறாங்க, நமக்கு எதிராக செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க, நமக்கு தேவையில்லாத வருத்தத்தையும் இழப்பையும் அவங்க உண்டாக்கிட்டே இருக்காங்க. இவங்கள ஒரு கை பார்த்தே ஆகணும். இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறவர்களுக்கு ஆண்டவரே தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு பலன் இருக்கலாம், அவங்கள சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஏன் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு கூட நம்மளால முடியலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அப்ப பாருங்க, நாம அதற்கு பதிலா ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அங்க தேவனால செயல்பட முடியாது. தேவன் அதற்கு தகுந்த பதிலடியை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. அவன் என்னுடைய கோபத்திற்கு நியமிக்கப்பட்டவன், உன் கோபத்திற்கு நியமிக்கப்பட்டவன் அல்ல. நீ கோபப்பட்டு அவனுக்கு விரோதமாய் செயல்பட அவன் தீர்மானிக்கப்பட்டவன் அல்ல, அதற்காகவே குறிக்கப்பட்டவன் அல்ல. அவன் மேல ஏன் கோபாக்கினை வரணும், அதற்காக அவன் நியமிக்கப்பட்டிருக்கான். அப்ப நான் அவன் மேல என் கோபாக்கினையை வெளிப்படுத்த இருக்கும் போது நீ ஏன் குறுக்கிடுறன்னு கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஆகவே இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருப்போம், நிதானமா இருப்போம். ஆண்டவர் தன்னுடைய கோபாக்கினையை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்வோம், இடம் கொடுப்போம். பொறுமையை இழந்துடாதீங்க, வார்த்தைகளை விட்டுறாதீங்க, செயல்ல எதையும் காட்டிடாதீங்க, அண்டர் கிரவுண்ட்ல எதுவும் வேலை செய்யாதீங்க. ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க. சத்துருக்கள் மேல கோபாக்கினை வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். தகப்பனே, எங்களுடைய சத்துருக்களுக்கு பதில் செய்கிற தேவன், அவர்கள் மேல் உங்களுடைய கோபாக்கினையை வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. யாராவது சத்துருக்களினால பாதிக்கப்பட்டிருப்பார், ஆனால் அவர்களுடைய வாழ்வில் நீரே வெளிப்படுவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.